ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் என்னோட நார்மலான டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் குழந்தைங்களும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறமா ஒரு 7:50 இருக்கும். நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பூல் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் வந்துட்டு இருந்தது. சரி, அப்படியே சன்லைட்டில் ஒரு நல்ல வாக் போகலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்கன்னா நான் வெளியே போய் நடக்க போயிருப்பேன். ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் வந்து ஜிம்மில் வந்து த்ரெட்மில்ல தான் நடப்பேன். இன்றைக்கி காலையில் ஜிம்முக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வருவேன். சம்டைம்ஸ் எனக்கு காலையிலே டைம் கிடைக்கும், அப்போ வந்துடுவேன். அப்படி இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிடைக்கிற டைமில் ஒரு ½ அன் ஹவர் இல்லைனா 40 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நம்ம 30+ ஆகிட்டாலே வந்து என்னெல்லாம் வரணுமோ எல்லாமே வரும். மீன்ஸ் வந்து பேக் பெயின், அதுக்கப்புறம் உட்காந்துட்டு தலை சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம். வீட்டில் வந்து ஒருத்தங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் படுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதே மாதிரி படுத்துக்க முடியாது. எப்படியும் நம்ம எந்திரிச்சு வேலை செஞ்சு தான் ஆகணும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இங்கே த்ரெட்மில்ல வந்து ஓடிட்டுருக்கேன். கொஞ்சம் பாடி ஆக்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு த்ரெட்மில்ல தான் ஓடணும், ஜிம்முக்கு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. வீடை சுற்றி இடம் இருந்தால் அங்கே நடக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே வாக்கிங் போகலாம். ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், கை காலுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணி பாடியை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுவேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி முடியாத சுச்சுவேஷனில் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஒரு நாளில் ½ அன் ஹவர் நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு மேட்ச் வரானான்னு பார்த்தேன். இன்றைக்கி வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தூக்கம் ரூமில். ஆனாலும் தூக்கத்திலேயே எழும்பி வந்து படுத்து கிடக்கிறான் பாருங்கள் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. எனக்கு அவனை பார்த்த உடனே சிரிப்பாக தான் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அவனு கூட தான் கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கல்ல, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. தனியாக இருக்கும்போது பயங்கர லோன்லியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஃபோன் எடுத்து தான் நோண்டணும் அப்படி தான் தோணும். ஆனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு இந்த விளாக் எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபோன் கண்டிப்பாக எனக்கு எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். மற்ற நேரத்தில் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன். மேட்ச் கூட விளையாடுவேன், என்கிட்ட பிளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஏதாவது க்ளீனிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்தாலோ டிவி பார்த்தாலோ எனக்கு லேசியாக ஃபீல் ஆயிரும். ஸோ உடனே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு போய் ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன்ல, ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன்ல, என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் தான். குக்கும்பரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பாட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா குக்கும்பரை வந்து மேலே இந்த மாதிரி நான் காமிக்கிறேன்ல, கரெக்டாக இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். அப்போ தான் ஃபேஸில் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ரீசெண்ட் டைமில் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சேஞ்ச் இருக்குது ஸ்கின்னில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவாஷா ஸ்டோன் இருக்குல்ல, ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, சேம் அதுக்கு ஆப்ஷனலாக தான் நான் இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து குக்கும்பரை ஃப்ரோஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பஃபினஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபேஸில் ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சதுன்னா. ஏன்னா எல்லா கடையிலையுமே வந்து குக்கும்பர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எப்பவும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு தான். என் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பிம்பிள்ஸ், ஆக்னேலாம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு பொறுத்து இருக்குது. ஆனால் பிம்பிள்ஸ் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆனால் பிம்பிள் மறுபடியும் வரும். ஸோ அதை அப்படி ஃப்ரீயாக விட்டிங்கனாலே நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ் அதை யூஸ் பண்ணாலே வந்து கொஞ்ச நாளே அது போயிடும். ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணோன்னா ஸ்கின் நல்லா ஆயிரும். மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்னை ட்ரையாக விடாதீங்க. ட்ரையாக விட்டாலே வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை உடனே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கும்பர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து கொஞ்ச நேரம் ட்ரையாக விட்டுட்டு இப்போ நான் குளிக்க தான் போகிறேன். ஜிம்முக்கு போயிருந்தேன்ல, நம்ம வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணாலோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்கேல்பெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பெட்டர் வந்து குளிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ குளிச்சுட்டு வந்து ஹேர் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நெக் ப்ராப்ளம் இருக்குல்ல, நான் ஹேரை வந்து அப்படியே வெட்டாக விட்டுட்டேன்னா எனக்கு நெக் பெயின் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து குளிச்சுட்டு வந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் ஹேரை ட்ரை பண்ணிடுவேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க டைசன் ஹேர் ட்ரையர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ. பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா அதில் வந்து
ஹீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹை, மீடியம், லோன்னு சொல்லிட்டு. லோவில் வச்சோன்னா நல்லா கோல்டு ஏர் வரும் அதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன இருக்குன்னா, இந்த ஏர் விராப் இருக்குல்ல, டைசன் ஏர் விராப் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் ஹேர் செட் பண்ணிவிட்டு சில டைமில் முடி கொஞ்சம் எலும்பி எலும்பி இருக்கும். அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டேன். முடி அப்புறமா செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. மணி 9 மேலே ஆயிடுச்சு. நான் காலையில் பார்த்தீங்கன்னா 4:45 கிளம்புனது. இது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ ஆப்பம் சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு ஆப்பம், அதுக்கப்புறமா கேரட் சட்னி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பசியாக இருந்தாலும் நம்மளே தான் நமக்கு எதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியிருக்கும். இதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வேறு வழியே இல்லை, செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி நேரங்களில் தான் யாராவது நமக்கு சமைச்சு தரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்ஷனே இல்லை, நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். நான் வந்து ஆப்பம்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து டிவியில் வந்து யூடியூப்பில் தான் போட்டு பார்க்கலான்னு சொல்லி உட்காந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போ சாப்பிடும் அப்படின்னு தான் ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆப்பம் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணோட ஃபேவரட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, க்ளீன் பண்ணுறதெல்லாம். அதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பப்பாளி பழம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆகிடுச்சு. சரி இன்னைக்கு கட் பண்ணிடலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பப்பாளி பழம் எப்போ வாங்கிட்டு வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சில பப்பாளி பழம் வந்து நம்ம சாப்பிடும்போது உள்ளே வந்து கட்டி கட்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது அது சாப்பிடும்போது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் சீடு பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில டைம் வந்து நல்லா ஃபுல் சீடாக இருக்கும், சில டைம் வந்து சீடே இருக்காது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீடு தான் இருக்குது. ஸோ வெட்டும் போது எப்படி இருக்குமோன்னு சொல்லி தான் வெட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது கட் பண்ணி கையில் கொண்டு தந்தாங்கன்னு நல்லா தான் இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது கட் பண்ணி அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வேறு வழியே இல்லை, நம்மளே தான் கட் பண்ணி ஆகணும். நான் பப்பாளி பழம் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மேஷ் பார்த்துட்டே இருந்தான். அவனும் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அவனும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்ருந்தான் கொஞ்சம் பப்பாளி பழம். அதுக்கப்புறமா நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பீஸாக பார்த்து எடுத்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல சில டைம் பப்பாளி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. இவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பைசா கொடுத்து நம்பி ஒரு ஃப்ரூட் வாங்குகிறோம். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்த பைசாவே வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா லஞ்ச் பண்ண வந்துட்டேன். பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாலே செஞ்சு முடிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை தான் சமைக்க போகிறேன். என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. எதுக்காக இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த கவரோட இப்படி கிடைக்கும்ல கடையில், இதை வாங்கி இந்த மாதிரி நல்லா அடித்தோன்னா உள்ள இலையெல்லாம் இருக்குல்ல, அது உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றினா போதும். இருந்து ஒன்று ஒன்று அடத்திட்டு இருக்காண்டா. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா இலை எதுவுமே உதிரல. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இதை ஒரு இலையாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். இதனாலே இந்த இலை வாங்க வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். அதனாலே இந்த கீரை சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி சமைக்கிறது. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நிறைய வகையாக சமைக்கலாம். நான் இன்னைக்கு எப்படி சமைக்க போகிறேன்னா, சிறுபருப்பு இருக்குல்ல, அதனால் கழுவி எடுத்துட்டு இதில் வந்து இந்த க்ளீன் பண்ணி எடுத்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதில் நார் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நார் மீன்ஸ் அது என்னது, உள்ள அந்த இலையில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, அதை தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன், அப்புறம் பச்சை மிளகு எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பருப்பு அடியில் தங்கிடும். இப்போ இதை வந்து ஒரு 7-8 விசில் வச்சு எடுக்க போகிறேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நேற்றுக்கே வச்சது இருந்துச்சு. அப்புறமா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடுகு வெந்தயம் தாளித்து இது கூட சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரை. ஆக்சுவலாக வேறு கீரைலாம் பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சோன்னா நல்லா பருப்பு கூட மிக்ஸ் ஆகி கடைஞ்சி வந்துடும். ஆனால் இந்த முருங்கைக்கீரை அந்த மாதிரி கிடையாது. இலை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கிடைக்கிற இலை, ஊரில் கிடைக்கிற இலை எப்படின்னு தெரியல. இப்போ லஞ்ச் ரெடியாக ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு, மீன் குழம்பு, அதுக்கப்புறமா ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
சூப்பராக இருந்துச்சு இன்றைக்குள்ள லஞ்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளியே தான் போயிட்டுருக்கோம். எனக்கும் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தான். ஸோ அவன் கூட ஜாயின் பண்ணல. நானும் என் பொண்ணு ஹஸ்பண்ட் மட்டும்தான் வெளியே கிளம்புறோம். ஆக்சுவலாக இப்போ எங்கே கிளம்பி போகிறோன்னா எனக்கு வந்து அல்லாதில் போகணும். கொஞ்சம் நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன் அல்லாதில் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சரி எப்படியே போயிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோட மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி ஃபினிஷு, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே வாங்க வேண்டியிருக்கு. அதனால தான் அல்லாதில் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த கரம் மசாலா காஷ்மீரி சில்லிலாம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாலே 2 வாட்டி எனக்கு மிளகாய்த்தூள் தீந்து போய் நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னவோ திருப்தியாகவே இல்லை. அல்லாதில் போய் வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ கூட்டு போங்கன்னு சொல்லி இன்றைக்கி சரி இன்றைக்கி கிளம்பி போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அல்லாதில் போகணுன்னு சொல்லிட்டு இங்கே சஹாரா மாலில் வந்து நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே சஹாரா மாலில் ஒரு கடைக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் இங்கே சஹாரா மால் வந்திருந்தோம். ஸோ அவங்க ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இங்கே மினிசோவில் தான் கூப்பிட்டு வந்திருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கப் இருந்துச்சு. அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக அங்கே இருந்து இங்குள்ள ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தான் வந்தோம். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொன்னேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூபியில் வந்து மேங்கோ சாகோ டெசர்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் டேஸாகவே இது வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த பபிள் டீலாம் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கொஞ்சம் டேஸாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி சாப்பிட்லாம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட மாட்டேன். இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அல்லாதிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து அல்லாதில் உள்ள திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. வாங்கி யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். அங்கே உள்ள மசாலாவாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே வத்தல் மிளகு வாங்கியிருந்தேன். நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். இந்த வாட்டி நான் அங்கே போயிருந்தப்போ எனக்கு வந்து வத்தல் மிளகு தீந்துடுச்சு. சரி இங்கேருந்தே வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா சட்னியில் தாளித்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த வத்தல் மிளகாக்கும் இங்கே உள்ள வத்தல் மிளகாக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை கடுகெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் எல்லாமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து கொண்டு வராங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. மீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி ஃபுல் டே இந்த மாதிரி தான் போச்சு. இவ்வளோ நேரம் என்னோட டே இன் மை லைஃப் vlog-ஐ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlog-ல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. Thank you so much. Have a nice day. Bye.